சாதாரண இயக்குனராக இருந்த நபர் தானே. திடீர்னு சாதாரண இயக்குனராக இருந்த ஒரு நபருக்கு எந்த மருமகன் 80 லட்சம் ரூபாய் காரை வாங்கி தருகிறான்? இதற்காக அவன் தர வேண்டும். இந்த கார் மருமை வாங்கி கொடுத்தது, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ச்சுனர் யார் வாங்கி கொடுத்தது, எந்த மருமை வாங்கி கொடுத்தது, இசுசு எந்த மருமை வாங்கி கொடுத்தது தெரியாதா எங்களுக்குல? எனக்கு நான் இதெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன். நான் ஓட்டு போடுற மக்களை நீங்க எப்படி சார் பைத்தியக்காரன்றீங்க? அந்த மக்கள் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அதிமுக திமுக நிராகரிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி, எங்களுக்கு வேண்டிய ஆட்சி எதுன்றதை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இது வரைக்கும் 3 மாசம் நல்லா ஓடுதாயா? அப்ப மக்கள் இன்டெலிஜென்ட்டா இல்லையா? நான் அவ்வளவு பைத்தியக்காரன்றேன். எங்களை தெருவில் நிப்பாட்டிட்டீங்கன்னா நீ எங்க தெருவில் நிற்கிற? மர்மம் கொடுத்த வண்டியில் போறீங்க, பக்கத்து பிளாட்டை 2 கிரவுண்ட் பிளாட்டை வாங்கி கபலீகரம் பண்றீங்க. இந்த 4% 1% மாறணும் தம்பி. போய் ஒரு நிக்கிட்டோம், அங்கேயும் டெபாசிட் வாங்கி 2% மேலே எதிர்கட்சிகள் வேட்பாளரே போடவில்லை என்றாலும் 2% தாண்டக்கூடாது. டெபாசிட்டை இழக்கணும் சீமா. இவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் மக்கள் இதை உறுதி செய்ய வேண்டும். இல்ல அவர் எனக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு, இழக்கிறது. அதை சொல்லு. டெபாசிட் கட்டுறதே இழப்பதற்கு தானே. ஸோ எனக்கு இது கோவம் வருது. ஜனங்களை நீ எப்படிப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவேன்? உனக்கு ஓட்டு போட்டா இன்டெலிஜென்ட்டா? உனக்கு ஓட்டு போட்டா தாண்டா பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனா இல்லாததுனால தான் தப்பி தவிர கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். இப்பவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்பவும் இந்த AK 74 இன்னும் கூட இந்த AK 74 கதை சொன்னா கை தட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பைத்தியக்காரங்க தான் இன்னும் உன் கூட இருக்காங்க இல்லையா? உன் பின்னாடி இன்னும் இருக்கிறவங்க, உன் கூட்டத்துக்கு வந்து கை தட்டுறவங்க தான் உள்ளபடியே பைத்தியக்காரங்க. ஏன்னா நீ சொல்ற இந்த ஆமகரி கதையை இன்னும் ஒருத்தன் நம்பிட்டு கை தட்டுறானா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? நான் விஜயின் ரசிகர்கள், தாவேகவின் தொண்டர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்ல எனக்கு மனது வராது. ஏனென்றால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் இல்லை. இது போல ஆமைக்கறி கதையை கேட்டுவிட்டு அவர்கள் விசிலுக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்னா அவங்க அண்ணன் கதையும் சொல்லலை, கதை சொல்ல தெரியாது. ஆனா ஆமகரி கதையை கேட்டுட்டு வாக்கு போடுறான்னா அவன் தானே உண்மையிலே பைத்தியக்காரனா இருக்க முடியும். நீ உங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆணவம் வருகிறது? யோக்கியமா இருந்துட்டு பேசினாலும் பரவாயில்லையா? நல்ல கண்ணு கோவப்பட்டாருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். அதை சண்முகம் கோவப்பட்டாருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். மக்களுக்காகவே இன்னும் கால்கள் தேய உழைக்கக்கூடியவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். என்ன போனா ஒரு 5 வருஷம் மட்டும் கொஞ்சம் அடகு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். சண்முகம் இல்ல, அப்ப KB தான் அடகு வச்சார். விட்டுறவரை சம்பாதிக்கிறதுக்காகவே கட்சி நடத்திக்கிட்டு அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றவன்ட்ட துட்டை வாங்கிக்கணும் கொண்டு போய் முருகனுக்கு காணிக்கை கொடுக்குறியா? அந்த முருகனுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்துச்சுன்னா தெரியாதா? திருட்டு போல எங்க இருந்து வந்து இந்த காணிக்கை வேலை கொடுக்கறதுக்கு கூட வாங்க துட்டில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சாமி நினைக்காதா? இப்படிப்பட்ட நபராக நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கேவலமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு வாக்களிக்கும் மக்களை பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கு எங்கிருந்து உங்களுக்கு இந்த துணிச்சலும் ஆணவமும் வருகிறது? இடைத்தேர்தல் வாக்கு கேட்டு போவார்ல சார், அப்ப மக்கள் இதே மக்கள் அவரை பார்த்து பைத்தியக்காரா உள்ள வராதுன்னு சொல்லி விரட்டி விடணும். அது நடக்க வேண்டும். சீமான் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை விரட்ட வேண்டும். தாவேக தொண்டர்கள்